நீ எல்லாம் வருவீங்க, நேரா நிற்பீங்க, அடிப்பீங்க, நேரா முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துருவீங்க. நாங்கள் 75 வருஷமா கட்சி நச்சிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போறதுக்கடா கட்சி நத்துறாங்க. ஓழியல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வரவன் பூரா திமுக ஒழிப்பேன், இந்த ஆட்சியை கவுப்பேன். என்னடா பண்ணிச்சு திமுக? சொல்றா, உங்க ஒப்பனை இந்த நாட்டில் நடமாட விட்ட கட்சி திமுகடா. திமுக இல்லைன்னா உங்க ஒப்பனை இல்ல. பேசு, வாங்கின காசுக்கு பேசு. காசு கொடுக்கறான் பிஜேபி. நீ நடிச்சு வாங்கின காசை விட பிஜேபி உனக்கு கொடுத்த காசு ஜாஸ்தி. அவன் எவ்வளவு முயற்சி பண்ணான், எங்க மசுரை கூட புடுங்க முடியல. சீமான கொண்டாந்தான், அவனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப உன்னை கொண்டாந்துருக்கான். நான் சொல்ல வர்றது அது விஜயோ சீமானோ அதில்ல. அவனை நம்பி பின்னால் போகின்ற என் தம்பிகளை எச்சரிக்கிறேன். ஒரு காலத்தில் சீமானை நம்பி போனவன் எல்லாம் இன்று பிச்சை எடுக்கிறான். அவன் சேர்த்து வச்ச சொத்தை வித்திருக்கிறான். கார் வைத்தவன் ரோடில் நிற்கிறான். ஆனால் சீமான் ஃபாரின் கார்ல போறான் இல்லையா? அந்த நிலைமை விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறேன். 2 நாளுக்கு முன்னால் நோன்பு கஞ்சி குடித்தார். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் காயிதே மில்லத்தவர்கள் கண்ணீர் சிந்திய போது நான் இறக்கப் போகிறேன், என் மக்களை காப்பாற்ற இந்த நாட்டில் எவன் இருக்கிறான் என்று கண்ணீர் சிந்திய போது அந்த காயிதே மில்லத்தின் கையை பிடித்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை காப்பாற்ற இந்த கருணாநிதி என்றும் இருப்பான் என்று சொல்லி 3.5% இடஒதுக்கீடு தந்து, உலமாக்களுக்கெல்லாம் நலவாரியம் தந்து, ஓது சொல்வர்களுக்கெல்லாம் சைக்கிள் தந்து, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நிதி உதவி தந்து, இந்தியாவில் எல்லோரும் அடித்துக் கொள்கிறான் முஸ்லிம் மக்களை. முஸ்லிம் மக்கள் பாதுகாப்பாக வாழுகின்ற இடம் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இப்போது நோன்பு கஞ்சி கொடுக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்போது நோன்பு திறக்க அதற்கேற்ற காஸ்டியூம், ஒரு அரக்கை சட்டை, ஒரு ஒயிட் கலர் லுங்கி, தலையில தொப்பி போட்டு வரீங்க. வாங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதே குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது முஸ்லிம் மக்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீர்கள். இதோ பக்கத்தில் இருக்கின்ற பாரத் தியேட்டர் ரவுண்டானாவில் உங்களை போலீஸ் அடித்து துரத்தியது உண்டா இல்லையா? நீங்கள் கஷ்டப்பட்டீர்களா இல்லையா? உங்கள் கண்ணீரை துடைக்க எவனாவது வந்தானா? இன்று குல்லா அணிபவன் அங்கு எங்கே போயிருந்தான்? எவனோடு கட்டி புரண்டான்? எவனோடு பாட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தான்? அன்று உங்கள் கண்ணீரை துடைக்க பாரத் தியேட்டர் ரவுண்டானா வந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உத்தரவாதம் சொன்ன ஒரே தலைவன் எங்கள் லண்டன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. முத்தலாக் சட்டம் வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது யார்? அதிமுக பெட்டைகள், வேடிகள் அதை எதிர்த்து ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். திமுக எதிர்த்தது, எங்கள் அண்ணன் தளபதி எதிர்த்தான். அண்ணன் தளபதி அவர்களுக்கு 72ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் வழக்கறிஞர் மருது கணேஷ் பேசும்போது, ஓரிரவில் பிள்ளையாய் பிறந்து மறு இரவில் முதலமைச்சராகவில்லை, அவர் வாழ்ந்த கதையை, உயர்ந்து வந்த கதையை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதற்கடுத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர், எவனெல்லாம் வந்தான் போனான் என்ன ஆனான், திமுகவை எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையை விதைத்தார் சட்டமன்ற உறுப்பினர். 1953 இந்த மண்ணில் ஐயா கலைஞருக்கு மகனாக பிறந்த எங்கள் அண்ணன் தளபதி ஒரு சாதாரண முடித்திருத்தும் கடையில் அரசியல் பயணத்தை தொடங்கி படிப்படியாக உயர்ந்து 1980 இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்று, அதற்கு பின்னால் அந்த இளைஞரணி அமைப்பாளராக இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேர்த்து 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று, சென்னை மாநகராட்சியின் மேயராக பொறுப்பேற்று 9 பாலங்களுக்கு 10 பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டி 9 பாலங்களை கட்டி முடித்த 5 ஆண்டில் 10 பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி 9 பாலத்தை கட்டிய ஒரே மேயர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை என்ற வரலாறை படைத்து, அதற்கு பின்னால் உள்ளாட்சித்துறை மந்திரியாக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொது செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, அதற்கு பின்னால் தலைவராக பொறுப்பேற்று 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து மக்களின் ஆதரவை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த தொகுதி வாக்காளர்கள் வாக்களித்தீர்கள். எங்கள் எபினேசரை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள். அதனால் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சரானார். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா எங்களை துரத்தியது.
எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கேஸ் இல்லை, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பெட் இல்லை, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஆம்புலன்ஸ் இல்லை. அந்த நிலையில் தான் ஆட்சியை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு போனான் எடப்பாடி பழனிசாமி. கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. கல்லாப்பெட்டியை தடவி பார்த்தா காசும் இல்லை. என்ன பண்ணுறது? ஆனால் அறிவு ஒன்றை ஆயுதமாக வைத்துக்கொண்டு எங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்த அறிவை பயன்படுத்தி மூளையில் சிந்தித்து பணம் இல்லை என்றாலும் மனம் இருந்தால் போதும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொரோனா துரத்திய போது முதல்வர் அவர்களே ஒரு 5000 பணத்தை கொடுங்கள், இந்த மக்கள் ஒரு மாதம் வாழட்டும் என்று கேட்டபோது பணம் எங்கே இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது, எப்படி கொடுப்பதென்று உங்களுக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்தார். ஞாபகம் இருக்கா இல்லையாம்மா? 1000 ரூபா தானே கொடுத்தார். கேபிளுக்கு எவ்வளோம்மா மாதம்? கேபிளுக்கு மாதம் எவ்வளோ? 150 ரூபாயா? 300. அதானே கேட்டேன். என் வீட்டில் 270 ரூபா வாங்குகிறான், நீங்கள் கம்மியாக கொடுக்குறானான்னு பார்த்தேன். 300 ரூபா. 3 மாதம் கேபிள் டிவி பார்த்தா அந்த 1000 ரூபா போயிடுமா இல்லையா? அப்போ கேபிள் டிவியை தவிர எதுவுமே நம்மளுக்கு துணை இல்லை. தாலி கட்டின புருஷனாக இருந்தால் கூட, புது மாப்பிள்ளையாக இருந்தால் கூட மூச்சு காற்று அவன் மேலே படக்கூடாது, பட்டால் கொரோனா வந்துடும், செத்துருவோம் இல்லையா? அப்போ சொன்னால் தரமாட்டான்னா. அன்றே சொன்னார், நிதிநிலையை தெரியாமல் சொன்னார், அறிந்து சொன்னார், தமிழக மக்களின் வேதனையை உணர்ந்து சொன்னார். இந்த முத்துவேல் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க தவறிய 4000 ரூபாயை தருவேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார். ஜூன் மாதம் தருவேன் என்று சொன்ன 4000-ஐ மே மாதமே கொடுத்தோமா இல்லையா? அந்த கொரோனா காலத்தில் உலகமே சொன்னது, வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. இதுதான் எல்லாரும் சொன்னான். எல்லா வீட்லேயும் வேப்பலை கட்டி வச்சிங்களா? மஞ்சள் தண்ணி தெளித்து வச்சிங்களா? யார் பக்கத்தில் உட்காந்தாலும் மூச்சு போடுன்னு சொன்னீங்களா? இதைத்தான் உலகில் இருக்கின்ற எல்லா தலைவரும் சொன்னான். வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு என்று சொன்னான். ஆனால் உலகத்தில் ஒரே தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார். அதோடு விட்டாரா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்து அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டா என் கட்சிக்காரன் உனக்கு தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு கொண்டு வந்து கொடுத்தோமா இல்லையா? அந்த நம்பரை கூப்பிட்டீங்களா இல்லையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நெஞ்சில் ஈரம் இருந்தால் கொடுத்தோம்ல. ஆனால் அன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணான் தெரியுமா? தண்ணியை கலக்கி மருந்துன்னு அடிச்சுட்டு மருந்தில் திருட்டு வேலை, பெனாயில் அடிச்சுட்டு ஸ்டெர்லைசர்னு சொல்லி அதில் துட்டு, மாப்பு வாங்கிறதுல திருடு, சோப்பு வாங்கிறதுல திருடு. அந்த கொரோனாவில் அட்மிட் ஆனவங்க யாருன்னா இங்கே உட்காந்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க யாராக இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா இல்லையா? யாருமே கொரோனாவில் அட்மிட் ஆகலையா? 47. பெரிய சந்தோஷமாக இருக்கு. அந்த கொரோனாவுக்கு போனால் ஒரு புளி சாதம் இல்லை ஒரு தயிர் சாதம் மத்தியானம் தந்தாங்க இல்லையா? அது ஒரு 50 ரூபா இருக்குமா? காலையில் டிஃபன் ஒரு 50 ரூபா இருக்குமா? நைட்டு டிஃபன் ஒரு 50 ரூபா இருக்குமா? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா. ஆனால் பாழா போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒவ்வொருத்தன் பேர்லேயும் 650 ரூபா பில்லு போட்டு திருடின கூட்டம்தான் பழனிசாமி கூட்டம். உங்களுக்கு மருந்து கொடுத்த கூட்டம்தான் தளபதியின் கூட்டம் தான், மறந்துடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். அதனால் எதை இழந்தோம்? டி நகரில் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் உங்களுக்கு பொருளை கொடுத்து கொடுத்து தன்னுயிரை கொடுத்தானா இல்லையா? ஒரு எம்எல்ஏ செத்து போனான், பல ஒன்றிய கழக செயலாளர்கள் செத்து போனார்கள், 10 கிளை கழக செயலாளர்கள் செத்து போனார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், எங்களை கொடுத்து உங்களை காத்தோமா இல்லையா? எங்கள் உயிர் போனாலும் உங்களை காக்க வேண்டும் என்று நினைத்தோமா இல்லையா? அப்படி காப்பாற்றி கொரோனாவை படிப்படியாக விரட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். இங்கே என்னை பெற்றெடுக்காத தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்கிறீர்களா இல்லையா? வேலைக்கு போகிறீங்கல்ல, போனால் சம்பளம் கிடைக்கும்ல. சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும்? யார்கிட்டமா கொடுப்ப? சிரிக்காத சொல்லு. வீட்டுக்காரர்கிட்டயா?
இல்லை அவர்கிட்டயா? அதானே கொடுப்பீங்க, கொடுத்துருவீங்க. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகணும்ல, சுடிதார் போட்டுக்கலாம், வாட்ச் கட்டிக்கலாம், ஏர் பின்னு மாட்டிக்கலாம், இருந்தால் ஐயில் செருப்பும் போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக்கை தூக்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்? எல்லாம் பண்ணிவிட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டியா இல்லையா? அத்தான் இல்லாதவங்க செத்தாங்கிட்ட கேட்டிங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தங்கிட்டையா பஸ்ஸுக்கு காசு வாங்கிறத பார்த்து உன்னை பெத்தவனும் பெத்தவளும் கலங்கவில்லை, நீ பெறாத எங்கள் அண்ணன் தளபதி கண்ணீர் சிந்தினார், போட்டார் கையெழுத்து, பஸ் இலவசம், அது உங்கள் விடியல் பயணம். உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் கேட்டாங்க, வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் வீட்டில் தான் மாடாக உழைக்கிறேன், ஓடாக தேயிறேன், எனக்கு என்ன கொடுப்பேன்? உங்கள் பெறாத பிள்ளை தளபதி நான் இருக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் உன் உழைப்பை கணவன் அங்கீகரிக்க மறந்தாலும், மாமனார் ஏற்றுக்கொள்ள மறந்தாலும், இந்த தளபதி ஏற்றுக்கொள்கிறேன். ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கும் மாதம் 1000, அது உங்கள் உரிமை தொகை. பஸ்ஸு ஃப்ரீ, மாதம் 1000 ஃப்ரீ. உடனே காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் கேட்டது, பொம்பளை பசங்க, தாத்தா தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும், ரப்பர் வாங்கணும், நான் எங்கள் அப்பா அத்தாக்கிட்ட என் அண்ணன் தம்பிக்கிட்ட கையேந்திரனே, அது உனக்கு தெரியலையா தாத்தான்னு அந்த பொம்பளை குழந்தை கேட்டா, சொன்னார் எங்கள் தளபதி, உங்கள் தாத்தாவாக நான் இருப்பேன். அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் 1000 தருவேன். கொடுத்தோமா இல்லையா? உடனே ஆம்பளை பிள்ளைலாம் கேட்டான், தாத்தா தாத்தா எங்கள் ஆத்தாலும் ஒன்று அப்பனும் ஒன்று, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000மா, நான் என்ன பண்ணேன்? ஆம்பளை பிள்ளைய போகிறது தப்பான்னு கேட்டான். நீயும் அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன் என்று போட்டார். அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். இதை தாண்டி இதோ இந்த கேஎன்எஸ் இப்போ முனையில், இங்கே தான் லாரிலாம் நிறைய போகுது, தண்ணி வண்டி போகுது, டேங்கர் லாரி போகுதா இல்லையா? இங்கே அடிபட்டால் உன்னை எங்கே கொண்டு போகணும்? சின்ன ஸ்டான்லிக்கு கொண்டு போகணும், இல்லை பெரிய ஸ்டான்லிக்கு கொண்டு போகணும், இல்லை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும். தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன கேட்பான்? பணம் கேட்பான். 50,000 கட்டு ஸ்கேன் எடுக்கணும்னுமா. இதுக்கு பயந்துக்கிட்டு நீ அந்த ஆஸ்பத்திரி போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவான்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லுவான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எவன்கிட்ட காசு இருக்குது? இதை நீங்கள் கேட்கவில்லை, யாரும் இந்த வாக்குறுதியை கேட்கவில்லை. நீங்கள் வாழ வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும், இந்த நாடு வாழுவதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எங்கள் அண்ணன் தளபதி கையெழுத்து போட்டார். நம்மை காக்கும் 48. ஆக்சிடென்ட் ஆச்சா தூக்கிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாம். தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா 48 மணி நேரத்திற்கு அவன் எத்தனை லட்சம் பில் போட்டாலும் அதை இந்த தளபதி ஏற்பான். இதுக்கு முன்னாடி என்ன கதை தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தனை ஆஸ்பத்திரியில் எடுத்து போய் சேர்த்தா அவன் பொழைச்சிட்டான்னா தப்பிச்சான், செத்து போயிட்டான்னா போய் சேர்த்தான்ல அவன் செத்தான். இது நிலைமை. அப்போ அடிபட்டவனை யார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது? வண்டிலாம் போவோம், ரோட்டில் விழுந்து கிடப்பான், அவனை தூக்க நாதி இருக்காது. ஏன்? அவனை தூக்கினால் இவனுக்கு ஆபத்து. ஆனால் அதையும் உணர்ந்து எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், எவன் அடிபட்டாலும் அவனை கொண்டு வந்து எவன் மருத்துவமனையில் விடுகிறானோ அவனுக்கும் 5000 தருவான் இந்த தளபதி என்ற சட்டத்தை போட்டார். இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? கேட்கல. இதோ இருக்கிறதே குழந்தைகள். பள்ளிக்கு போச்சு. எங்கள் அண்ணன் ஒரு ஸ்கூலுக்கு போனார். டூர் போகும்போது, ஏன்பா சோர்ந்துருக்கிற? தாத்தா தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க, எனக்கு டிஃபன் ஆக்கி போட வக்கில்ல, நான் பசித்த வயிற்றோடு வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற வயிறை பார்ப்பனான்னு சொன்ன ஒரே ஒரு குழந்தையின் சொல்லை கேட்டு அன்றே கையெழுத்து போட்டார். விதவிதமான உணவை உனக்கு காலை உணவாக தருவான் உன் தாத்தா தளபதி என்று கையெழுத்து போட்டோமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி ஆணுக்கு 1000 பெண்ணுக்கு 1000 கொடுத்து அவர்களை படிக்க வைத்தவுடன் அவருக்கு வேலைக்கு போகணுமா இல்லையா? வேலைக்கு போகணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பானா இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போய் வரும்? நெட் சென்டருக்கு போகணும், ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும் இல்லையா? அதுக்கு அவன் ஃபீஸ் கேட்பான்ல, அதுக்கு எங்கே போவ?
அதையும் நானே தருவேன். அந்த திட்டத்திற்கு பெயர் நான் முதல்வன் என்று அறிவித்து அந்த பயிற்சியையும் உனக்கு தருவேன். படித்தாச்சு, பயிற்சி எடுத்தாச்சு, வேலைக்கு போனோம்ல. எல்லா கம்பெனியும் எடப்பாடி பழனிசாமி மூடிட்டான். பாதி கம்பெனி திறந்ததும் கொரோனாவில் சாத்திட்டான். இதை உணர்ந்த எங்கள் தலைவர் தளபதி உலகம் முழுதும் சுற்றி ஒரு 10,000 லட்சம் கோடிக்கு முதலீட்டை ஈர்த்து வந்து இங்கே கம்பெனி திறக்க வைத்து உனக்கு வேலை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இவர்தானே முதலமைச்சர். இந்த முதலமைச்சரை ஆதரிக்காமல் வேறு எவனை ஆதரிப்பீர்கள்? இது எங்கிருந்து வந்தது? இது எப்படி இந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற அக்கறை வந்தது? அவர் கலைஞர் தாத்தா பெற்ற பிள்ளை என்பதால் வந்தது. எங்களை வாரிசு அரசியல்னு சொல்றான். அப்பனுக்கு பின்னாடி பிள்ளைக்கு பின்னாடி பேரனான்னு கேட்கிறான். ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க. எங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அப்பனுக்கு பின்னால் அரசியல் வருவது தப்பா? வந்தால் அவர் பின்பற்றியதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? என் தமிழ் பெண்ணே, தாய்மாரே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்த உன்னிடம் பணம் இல்லை என்றால் நீ கண்ணீர் விடாதே, கலங்கி நிற்காதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்து போனதா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழ். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? கர்ப்பமாகி போனவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உன்னிடம் காப்பாற்ற யாரும் இல்லையா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு பாலை கொடுத்து முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படிக்கட்டும். அவன் +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? உன்னால் வாங்கித்தர முடியவில்லையா? உன்னால் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? அவன்தான் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவளுக்கும் பிள்ளை பெற்றதா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டி 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பணத்தை கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? ஈமைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? எரிக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, எரிப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவரு பெற்ற புள்ள. எவரு பெற்ற புள்ள? அவரு பெற்ற புள்ள. இப்போ சொன்னல
கருவில் ஆரம்பித்து கல்லறை வரை அதோடு விட்டாரா? நம்ம சொன்னோம்ல, அதை போகிறான் நொண்டி, அதை போகிறான் டப்ஸா, அதை போகிறான் டப்புக்கு. சொன்னமா இல்லையாம்மா? சொன்னோம்ல. அவனை பெற்றவர்கள் எப்படி கண்ணீர் விட்டிருப்பார்கள். அந்த கண்ணீர் என் தாத்தா கலைஞருக்கு காதுக்கு போனது. அவர் அவனை அழைத்தார். நீ நொண்டி இல்லடா, நீ ஒன்றரை கண்ண இல்லடா, நீ டப்ஸா இல்லடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9. சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவர்களும் கைவிட்டார்கள், மற்றவர்களும் கைவிட்டார்கள். என் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. அவனை அழைத்தார். நீ பொட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கு ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் உன்னை திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். இதோ தண்டார்பேட்டை ஸ்டேஷன், குறுக்குப்பேட்டை ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு போனால் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு போட்டு ஒரு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வாளுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அதே தண்டவாளத்துக்கு மத்தியில் காக்கி அரக்கால் டவுஜரு, அவாய் செப்பல், பச்சை சிவப்பு கொடி, கையில் ஒரு சம்பட்டி. பிளக்கட்டை தட்டினமா இல்லையா? நம்ம தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட புறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஒருத்தன் ஆடுன்னு தட்டுவான்ல, அவன் பேர் ஜட்ஜி. அந்த ஜட்ஜிலாம் ஒரு காலத்தில் அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு ஒருத்தன் சைலன்ஸுன்னு கத்துவான்ல, அவன் நம்மவா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸுன்னு கத்த புறக்கலடா, நீ அடித்தா கட்ட சுற்றி அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் ஐயா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டி ஒரு மணி இருக்குல்ல, அந்த மணி ஆற்றவா நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா வெள்ளி மணி சின்ன மணி ஆற்றவெல்லாம் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதையும் தாண்டி தனக்கு கண்ணிலே வலி எந்தவுடன் கண்ணொளி திட்டத்தை தந்தாரா இல்லையா? பணக்காரனுக்கு மாடி வீடு, ஏழைக்கு குடிசை வீடு என்ற நிலையை மாற்றி என் ஏழை தாய்மாரை குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து 3வது மாடியில் தலைவார வைத்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே. ஜாதி சண்டை மத சண்டை வருகிறது என்று சொல்லி சமத்துவ புறத்தை அமைத்து அனைத்து ஜாதிக்காரனையும் அங்கே கொண்டு போய் சேர்த்தார் தானே. உழவர் விதைக்கின்ற பொருளை அவனே விதைத்து அவனே விற்பனை சென்ற உழவர் சந்தை அமைத்து கொடுத்தாரா இல்லையா? குடிநீர் வாரியம் என்று ஒரு காலத்தில் கிராமத்தில் போனால் 2 குட்டைகள் இருக்கும். ஒரு குட்டையில் உயர் ஜாதிக்காரன் தண்ணி மொள்ள வேண்டும், ஒரு குட்டையில் தாழ்ந்த ஜாதிக்காரன் தண்ணி மொள்ள வேண்டும். இருந்ததா இல்லையா? அந்த தாழ்ந்த ஜாதிகாரன் அந்த குட்டையில் போய் கொண்டு விட்டால் அந்த குட்டையே மாசுபட்டது, சுத்தம் பண்ணானா இல்லையா? நாம் எந்த பைப்பில் குடிக்கிறோமோ அதே பைப்புலேயும் ஐயரும் குடிக்கணும்னு சொல்லி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி குழாயில் தண்ணி விட்ட ஒரே தலைவர் நம் தலைவர் டாக்டர் கலைஞர் தானே. இவ்வளவும் பண்ணி இவ்வளவும் செஞ்சு நம்ம நட்டு நிற்க வச்சு என் ஆத்தாலாம் பார்த்தியா எப்படி சேரில் உட்காந்துருக்கீங்க. ஒரு காலத்தில் உங்களால் சேரில் உட்கார முடியுமா? உட்கார விடுவானா? பொண்ணு பார்க்க போனால், கை நினைக்க போனால், நிச்சயம் பண்ண போனால் ஆம்பளைக்கு சேரு, பொம்பளைக்கு பாய் உண்டா இல்லையா? அந்த நிலையை மாற்றி அவனுக்கு இணையாக உன்னையும் நாற்காலியில் அமர வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். உன் வீட்டுக்காரன் செத்து போனால் உன்னை தீயிலே தூக்கி போடு என்று சொன்னான் பிஜேபி. உடன்கட்டை ஏர் என்று சொன்னான். இல்லை, நீ இறந்தால் உன் கணவனுக்கு மறுமணமா? அவன் இறந்தால் உனக்கும் மறுமணம் செய்து வைப்போம், அதற்கு திமுக நிதி தரும் என்று சொன்னோமா இல்லையா? புருஷன் செத்துட்டா வெள்ளை புடவை கட்டி மூலையில் உட்காரு. உன் பிள்ளைக்கு கல்யாணம் தந்தால் கூட நீ தாலியை தொடக்கூடாது சொன்னானா இல்லையா? இல்லை, உன் மகனுக்கு திருமணம் என்றால் நீ கணவனை இழந்திருந்தாலும் உன் காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதம் பெறுவான், நீ மணமேடை ஏறலாம் என்று சொன்ன கட்சி திமுக.
இதையெல்லாம் தாண்டி 15 வருஷமாக அம்மா அம்மானு ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்தாங்களா இல்லையா? அந்த அம்மாவே செய்யாத ஒரிஜினல் அம்மாவாக இருந்த எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் ஆணுக்கு மட்டும் சொத்து பெண்ணுக்கு சொத்தும் இல்லை என்று சொன்னபோது, பிறப்பது ஒரு வயிறு, அதில் ஆண் என்ன பெண் என்ன என்று யோசித்து பெண்களுக்கும் சொத்தில் சமப்பங்கு என்ற கையெழுத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவுத்தையும் சொல்லிட்டேன். இது நடுவில் 2021 வருஷம் ஒருத்தர் திடீர்னு வந்தார். வந்து 21 எலெக்ஷனில் நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காடுறோம். சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட நான் கேட்டேன், வாட் அபவுட் 2019? நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 21 சொன்னார். நிற்காமையே போயிட்டார். இப்போ இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு? 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். வாட் அபவுட் 2024? ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 26 சொல்கிறாரா? நீ எல்லாம் வருவீங்க, நேராக நிற்பீங்க, அடிப்பீங்க, நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துருவீங்க. நாங்கள் 75 வருஷமாக கட்சி நச்சிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்காடா கட்சி நத்துறோம். நாங்கள் ஒத்தாள ஓழியலை என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? வரவன் பூரா திமுக ஒழிப்பேன், இந்த ஆட்சியை கவுப்பேன். என்னடா பண்ணிச்சு திமுக? சொல்கிறா, உங்கள் ஒப்பனை இந்த நாட்டில் நடமாட போட்ட கட்சி திமுகடா. திமுக இல்லைன்னா உங்கள் ஒப்பனை இல்லை. பேசு, வாங்கின காசுக்கு பேசு. காசு கொடுக்குறான் பிஜேபி. நீ நடித்து வாங்கின காசை விட பிஜேபி உனக்கு கொடுத்த காசு ஜாஸ்தி. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான், எங்கள் மசுரை கூட பிடுங்க முடியல. சீமானை கொண்டாந்தான், அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ உன்னை கொண்டாந்துருக்கான். நான் சொல்ல வர்றது அது விஜயோ சீமானோ அதில்லை. அவனை நம்பி பின்னால் போகின்ற என் தம்பிகளை எச்சரிக்கிறேன். ஒரு காலத்தில் சீமானை நம்பி போனவன் எல்லாம் இன்று பிச்சை எடுக்கிறான். அவன் சேர்த்து வச்ச சொத்தை விற்றிருக்கிறான். கார் வைத்தவன் ரோடில் நிற்கிறான். ஆனால் சீமான் ஃபாரின் காரில் போகிறான் இல்லையா? அந்த நிலைமை விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறேன். அவன் பணத்தை வாங்கி கொண்டு நடிக்கிறான். இங்கே முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ, ஒரே ஒரு தாய்மார் நிற்கிறார், முஸ்லீம் சகோதரி. 2 நாளுக்கு முன்னால் நோன்பு கஞ்சி குடித்தார். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் காயிதே மில்லத்தவர்கள் கண்ணீர் சிந்திய போது, நான் இறக்கப் போகிறேன், என் மக்களை காப்பாற்ற இந்த நாட்டில் எவன் இருக்கிறான் என்று கண்ணீர் சிந்திய போது, அந்த காயிதே மில்லத்தின் கையை பிடித்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை காப்பாற்ற இந்த கருணாநிதி என்றும் இருப்பான் என்று சொல்லி 3.5% இடஒதுக்கீடு தந்து, உலமாக்களுக்கெல்லாம் நலவாரியம் தந்து, ஓது சொல்வர்களுக்கெல்லாம் சைக்கிள் தந்து, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நிதி உதவி தந்து, இந்தியாவில் எல்லோரும் அடித்து கொள்கிறான் முஸ்லிம் மக்களை. முஸ்லிம் மக்கள் பாதுகாப்பாக வாழுகின்ற இடம் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இப்போது நோன்பு கஞ்சி கொடுக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்போது நோன்பு திறக்க அதற்கேற்ற காஸ்டியூம், ஒரு அரக்கை சட்டை, ஒரு ஒயிட் கலர் லுங்கி, தலையில் தொப்பி போட்டு வரைங்க, வாங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதே குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது முஸ்லிம் மக்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீர்கள். இதோ பக்கத்தில் இருக்கின்ற பாரத் தியேட்டர் ரவுண்டானாவில் உங்களை போலீஸ் அடித்து துரத்தியது உண்டா இல்லையா? நீங்கள் கஷ்டப்பட்டீர்களா இல்லையா? உங்கள் கண்ணீரை துடைக்க எவனாவது வந்தானா? இன்று குல்லா அணிபவன் அங்கு எங்கே போயிருந்தான்? எவனோடு கட்டி புரண்டுதான் தான்? எவனோடு பாட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தான்? அன்று உங்கள் கண்ணீரை துடைக்க பாரத் தியேட்டர் ரவுண்டானா வந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உத்தரவாதம் சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. முத்தலாக் சட்டம் வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது யார்? அதிமுக பெட்டைகள் வேடிகள் அதை எதிர்த்து ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். திமுக எதிர்த்தது, எங்கள் அண்ணன் தளபதி எதிர்த்தான். இப்போது வகுப்பு வாரிய சட்டம், அந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிறுபான்மை மக்களே, அது நீ இந்துவாக இரு, கிறிஸ்டினாக இரு, கவலை இல்லை. உன்னை காப்பாற்ற, உன்னை கை தூக்கிவிட, உன்னை கரை சேர்க்க, உன் பிள்ளைகளின் வாழ்வை வளமாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் நாதி இல்லை. நம்புங்கள் திமுகவை, திமுக உங்களை வாழ வைக்கும் என்பதை மட்டும் சொல்லி 72ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி.
திமுக ஆரம்பித்து 75 ஆண்டு காலம் 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா தலைவர் கலைஞர் முதலமைச்சர், 50 ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர், 75வது ஆண்டை கொண்டாடுகிறோம் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர், 100வது ஆண்டை நாங்கள் கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.